இன்னைக்கு வாரத்தோட மொத நாள் திங்கட்கிழமை. ஸோ நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருந்து நம்மளோட ஏடிஎம் ஆவரேஜ் பிரைஸ் வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸில அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இப்போ நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,306. ஓகே. 24,306 ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவா ஒரு ஓப்பன் குடுக்காங்க. ஓகே. ஆ ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,300. ஸோ காலோட பிரைஸ் வந்து ரூ. 81, புட்டோட பிரைஸ் ரூ. 98. ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த ரூ. 89. ஸோ நம்மளோட ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 89. சரியா? இந்த ரூ. 89 யாரெல்லாம் சப்போர்ட் வச்சுருக்காங்களோ மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் இதாகும். அதே மாதிரி 89 ரெசிஸ்டன்ஸும் ஆகும். ஸோ அதுலேருந்து ரிஜெக்ஷனும் ஆகும். ஸோ இந்த காமன் எந்த ஸ்ட்ரைக்குக்குனாலுமே இந்த ரூ. 89 அப்படிங்கிறது காமன். ஓகே. இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,306. ஸோ அப்போ இங்கே 24,300 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பார்ப்போம், ஓப்பன்ல இருந்து மார்க்கெட்ட ஆம் கால் சைடு தான் இருக்குமா? இல்ல டவுன் சைடு, புட் சைடு இருக்குமா? அப்படிங்கிறதுக்கு ஓப்பன்ல அந்த 2 ஸ்ட்ரைக்கையும் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்துருவோம் இன்னைக்கு. 24,300 கால் அண்ட் 24,300 புட்டு. ஓகே. 2த்துக்குமே அந்த காமனான ரூ. 89 பிரைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரூ. 89 மார்க் பண்ணியாச்சு. 300 கால் பார்த்தீங்கன்னா, ரூ. 89க்கு மேல தான் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் குடுத்துருக்கு. இருந்தாலும் ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 139 அதோட ஓப்பனு. சாரி. 24,300 காலோட ஓப்பன் வந்து ரூ. 83. ஓப்பன்ல இருந்து கீழ லோ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 56 வரைக்கும் வந்துட்டு, அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆயிட்டு ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு மேல ஹை போயிட்டு ரூ. 89 மேல க்ளோஸ் குடுத்துருக்கான். அதே மாரி 24,300 புட்டு பாருங்க. ரூ. 85 ஓப்பன். ஓப்பன் டூ ஹைங்கிறது ரூ. 100 வரைக்கும் போயிட்டு, திருப்பி அங்கருந்து ரூ. 54 அப்படிங்கிற மாரி லோல வந்து ரூ. 55 க்ளோஸ் ஆயிட்டான். ஸோ இந்த கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில். நான் எப்பயுமே சொல்லிருவேன், ஓப்பன்லேருந்து மார்க்கெட் அந்த மொமெண்டத்த பிடிக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. சரியா? ஒரு சில நாள் கிடைக்கும், ஒரு சில நாள் கிடைக்காது. சரியா? ஆனா அந்த மாரி மொமெண்டத்த பிடிக்கணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஆம். அதாவது அந்த இடத்துல ஓப்பன்லேருந்து மார்க்கெட்டு வியூ அப்படிங்கிறது அப் சைடா, டவுன் சைடா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாமே தவிர, ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபாஸ்ட்டா ஆ எடுக்கணும்னு நினைக்கும்போது பெரிய அளவுல ரிஸ்க் ஆகும். ஸோ அதனால இந்த மாரிலாம் நீங்க என்ட்ரி போக வேண்டாம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில அந்த வீடியோலலாம் சொல்லியிருக்க மாட்டேன், ஓப்பன பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து சொல்லும்போதே சொல்லி தான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த மாரி மொமெண்டத்த பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது ஹை ரிஸ்க் அப்படிங்குமா. ஆனா முடியாதுன்னு கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடியும். ஆனா பயிற்சி இல்லாம சும்மா பண்ணும்போது ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ண தெரியலன்னா, அது உடனே லாஸ வந்து நம்ம எடுத்துட்டோம். அது தப்பா போச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணி வெளிய வந்துரணும். இல்லன்னா மாட்டிக்கிடுவோம். ஓகே. ஆனா அந்த மாரி ஸ்கேல்பிங், குயிக் என்ட்ரி அந்த மாரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த மாரி என்ட்ரிக்கு நான் ப்ரிப்பேரும் அதாவது நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே. சப்போர்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். மார்க்கெட் போகட்டும். எவ்வளோ தூரம் தான் போகும், போகட்டும். போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகும். அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். இல்லன்னா கீழ விழ்ற மார்க்கெட் ஏதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து திருப்பி ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தடுல. ஸோ அது உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் குடுக்கும். ஒரு சில நாள் நமக்கு அகைன்ஸ்ட்டா போனாலும் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றேன் வீடியோல நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆ நடந்தாலும் நமக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி சக்சஸ் தான் இருக்கும். அத ஒண்ணும் ஒரு சில நாள் நடக்கும். 100% அக்யூரசி இங்க எதுவுமே கிடையாது. சரியா? அதனால ஒரு நாள் நடக்கல அப்படின்னா, மூவ் ஆன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாரி அடுத்த நாள் அப்படிங்கிற மாரி போயிரணும். ஸோ அத விட்டுட்டு வேற விஷயத்த தேட போம்போது, தேடுதல் போய்க்கிட்டே இருக்குமே தவிர, எங்கேயும் நிக்காது. ஆ இன்னைக்கு அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடு அப்படிங்கிறது ஓப்பன்லேயே தெரிஞ்சு போச்சு.
ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அடுத்தடுத்து இருக்குது. நம்மளோட R1 இருக்குது. எஸ்டர்டே ஹை R1 பக்கத்தில் இருக்குது. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து R2 இருக்குது. R2 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ R1 போய் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு கேள்வி வரும். ஓகே, கேள்வி வரும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள் 24,381. ஸோ 400 நம்ம 350 எடுத்துக்கலாம். சரி, 400யும் பார்ப்போம், 350யும் பார்ப்போம். அப்போ 89 கால் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்க போகுது. புட் வந்து அந்த 89 ரூபா ப்ரைஸை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது புட் ஆப்ஷன் வந்து 24, 350, 400 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் 89 ரூபாயை விட்டு கொடுத்துட்டா கால் வந்து இன்னும் புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஓகே, கால் சைடு வந்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிறத இண்டிகேஷன் அங்கே கொடுக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 24 சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிரி நெருங்க அது இப்போ 400 ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து நான் 24 400 போட்டு 23 350 கால் எடுத்து வச்சுருக்கேன். 89 ரூபா ரெண்டுத்துக்குமே காமனாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 9:35 காலையிலேயே பார்த்தீங்கன்னா 89 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. 24 400 புட்டு 89 ரூபாய்க்கு கீழே வந்து ட்ரேட் நடத்திட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இங்கே கிளியராக எங்கே கொடுக்குது, மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக இருக்க போகுது. அது 24 400 கண்டிப்பாக போக போகுது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் பாருங்கள் 9:35க்கு 24 350 கால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 டு அந்த 88 ரூபா அந்த ஜோனுக்குள்ளே இருக்காங்க. திருப்பி இவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. அதாவது 24 400 புட்டு வீக் ஆகுறாங்க. சரியா, மார்க்கெட் வந்து வீக் ஆகுறாங்க. ஸோ அப்போ இன்னமும் மார்க்கெட் புல்லிஷ் தான் அப்படிங்கிறப்ப இங்கிட்ட உள்ள கால் செல்லர் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் இன்னும் மேலே போகும். ஸோ அப்போ கண்டினியூவாக எவ்வளோ போகும், அதுக்கடுத்து மேலே என்ன இருக்குது, R2 இருக்குது. R2 வரைக்கும் போகலாம். R2ங்கிறது எந்த ஜோனில் இருக்குது, 24 433. ஓகே, 433. அதே மாதிரி இந்த இடத்துல ரவுண்ட் நம்பராக 450 ஸ்ட்ரைக் இருக்குது. ஓகே, இப்போ 400 450 நம்ம ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். 400 450. அப்போ R2 போகணும் அப்படின்னா நிஃப்டி R2 போகணும், இவன் 89 ரூபாயை விட்டு கொடுத்தா மட்டும்தான் போகும். ஓகே, விட்டு கொடுத்தா மட்டும்தான் R2 அப்படிங்கிறது அந்த ஜோனுக்கு போகும். $89. அதே நேரத்தில் 24 400 கால் வந்து 89 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இவன் 89 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், இவன் 89 ரூபாய் விட்டு கொடுத்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு வந்து 89 ரூபா ப்ரைஸ் வந்து விட்டு கொடுக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 79 ரூபா இந்த இந்த ஜோன் 88 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து மார்க்கெட் ஓகே, அப்போ இன்னும் புல்லிஷாக போயிருந்துருக்கணும். கிட்டத்தட்ட 24 500 வரைக்கும் போயிருக்கணும். ஆனால் கால் சைடும் போகலை. ஓகே, நம்ம ப்ரீமியம் குரூப்பில் சரி, நம்மளோட ஓடிஜி என்ட்ரி டெலிகிராம் குரூப்லேயும் சரி, இந்த 89 ரூபா ப்ரைஸை வச்சு தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். 24 450 போட்டு நீங்கள் பார்க்கலன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் வெறும் 10 பாயிண்ட் தான். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லெவல் தான், அந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே 5லேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ். அந்த லெவல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோதான், அது டோட்டலாக ஃபெயிலியர். திருப்பி வந்து மேலே ரெக்கவர் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வருது. ஸோ என்ட்ரி எடுக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் தான். மார்க்கெட் இங்கேருந்து அப்போ கால் சைடு போயிடுவானா அப்படின்னா கண்டினியூவாக வந்து 2 ரெசிஸ்டன்ஸு. இப்போ R2ங்கிறது கால்கான அதிகபட்ச டார்கெட்டு அதுதான். சரியா, அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஃப்ரீ ரேலி தான். ஸோ மேலே போச்சுன்னா கிட்டத்தட்ட மோர் தென் இந்த ரேஞ்சுக்கு இந்த 133 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஜோன் வரைக்கும் இன்னும் மேலே போகும். ஸோ அவ்வளோ புல்லிஷாக மார்க்கெட்டு இப்போதைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ லாஜிக்காக அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அவ்வளோ புல்லிஷ்லாம் மார்க்கெட் கிடையாது. அப்போ கால் சைடும் நம்ம போகிறது வேஸ்ட்டு. சரியா, அப்போ மார்க்கெட் டோட்டலாக அங்கே வந்து ஒரு ட்ராப்பு, ஒரு சைடு வேஸு.
ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது காமன். ட்ரேடிங்கில ஸ்டாப் லாஸுங்கிறது காமன். அது மினிமம் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஓகே, நோ ரிஸ்க். ஸோ என்ட்ரிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அப்ப அத திருப்பி கீழ வரும்போதெல்லாம் அவரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. திருப்பி கிட்டத்தட்ட இன்னும் ரூ. 89க்கு இவன் மேல சஸ்டெயின் வந்தான்னா, அங்கிட்டு 24,500 அப்படிங்கிறவங்க ரூ. 89 சப்போர்ட் எடுத்து அவங்க ரெக்கவர் ஆகி வந்தா ஓகே. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு. மோர் தென் 2:30 மணிக்கு மேல இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும், அதுவும் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷ்ஷா பொசிஷன் எடுக்கிறது வேஸ்ட்டு. மொமெண்டம்ங்கிறது இருக்காது. சைட்வேஸா இருக்கும். இல்லன்னா ஹைலி வாலட்டலா இருக்கும். அந்த மாரிலாம் நீங்க அந்த டைமிங்லாம் அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு என்ன கேட்டா. அப்போ மொமெண்டம்லாம் இருக்கே, 2:30 மணிக்கெல்லாம் மொமெண்டம் இருக்கு. 3 மணிக்கு மேலலாம் மொமெண்டம்லாம் குடுத்துருக்காங்களே அப்படின்னா, நான் இல்லன்னு எதுவுமே 100% சொல்லல. ஸோ அந்த மாரி ரிஸ்க் என்ட்ரி அவாய்ட் பண்ண சொல்றேன். ஓகே. முடிஞ்ச அளவு காலையில நமக்கு வந்து மார்க்கெட் இந்த மாரி ஒரு சிங்கிள் கேண்டில்ல மூவ் ஆகாம நின்னு நிதானமா குடுக்குதுன்னா, அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்படி இல்ல அவன் ஸ்ட்ரெய்ட்டா ஒரே கேண்டில்ல நல்லா வால்யூமோட போயிட்டு அடுத்து ஹையர் வச்சுட்டு போயிட்டான்னா, அடுத்து ஏதாவது ரிவர்சலுக்கு அந்த மாரி ஒரு என்ட்ரிய நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து நமக்கு வந்து மோர் தென் ஒரு 11லருந்து 12 மணிக்கு கிடைச்சுன்னா, ஓகே. அடுத்து மார்க்கெட்ல ஒரு 3 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்க்கலாம். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேல தான் கிடைக்கும் அப்படின்னா, 2, 2:30 மணிக்கு மேல தான் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா வேஸ்ட். அதெல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது. டைம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. டைம் இல்லாத இடத்துல வந்து நம்ம பொசிஷன் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நம்ம இன்ட்ராடே பொசிஷன் தான் எடுக்க போறோம். இப்ப டைம் நெருங்க நெருங்க வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோல் இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு டோட்டலா டிகே அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சது புட் சைட்ல. ரூ. 89 அப்படிங்கிற புட்டு 24,450 புட்டு. ஸோ அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இந்த கான்செப்ட்லயும் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கும். அடிக்குதுன்னா ஏத்துக்கணும். அப்போ இங்கல 350லாம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி நம்ம போயிருக்கலான்னு கேட்பீங்க. நான் சொல்லுவேன், மார்க்கெட்ல ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், அதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல மட்டும் தான் இந்த ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். இன்சைட்ல பண்றது இன்னைக்கு வேணா அது வந்து குடுத்துருக்கலாம். ஆனா, அது எல்லா நாளும் குடுக்காது. அது வந்து என்ன சொல்ற ஒரு ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல. ஆ பாம்ப ஒண்ணு தலையில பிடிக்கணும், இல்லன்னா வால பிடிக்கணும். இடையில பிடிச்சோம்னா கடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாரி தான். ஸோ இந்த ரூ. 89 இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 350 ரெசிஸ்டன்ஸ உடைச்சு திருப்பி மார்க்கெட் போயிருக்கு. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாரி என்ட்ரிலாம் எடுத்திருந்தா இவ்வளோ தூரம் டார்கெட் போயிருக்குன்ட்டு. ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே. இங்க கிளியரா ஒரு விஷயம் வந்து 24,400 2யும் சேம் ஸ்டேக்கையும் வச்சு பாருங்க. 2 பேருமே வீக்கா இருக்கான். 89க்கு கீழ இருக்கான். மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்குன்னா, கண்டிப்பா 400ங்கிறது 450 வரைக்கும் போயிருக்கு. 400ங்கிறது 89 விட்டு குடுத்துருக்கவே கூடாது. ஸோ விட்டு குடுக்கலன்னா மார்க்கெட் இன்னும் புல்லிஷா இருந்திருக்கும். பட் அவன் 24,400 கால் பாருங்க. ரூ. 89 பெருசா வந்து அதுக்கு மேல நிக்க முடியல. அது ஸ்ட்ராங்கா அவனுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப காலும் வீக்கா இருக்கு. புட்டும் 24,400 புட்டு ரூ. 89 கீழ தான் இருக்கு. ஸோ புட்டும் வீக்கா இருக்கு. போத் செல்லர் வந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? செல்லர்ஸ்க்கு இது அட்வான்டேஜ் தான். பிரீமியம் வந்து கால் சைடும் இறங்குது, புட் சைடும் இறங்குது. 2 சைடும் இறங்குது அப்படிங்கிறப்ப, செல்லர்ஸ் வந்து கட்டாயம் அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல. மார்க்கெட் எங்கேயும் போகாது. சைட்வேஸா இருக்கும். மொமெண்டம் இருந்தது மாரி இருந்தாலும், ஸ்பாட் மொமெண்டம் இருந்தது மாரி இருந்தாலும், பிரீமியத்தில அந்த அளவு ரியாக்ட் இருக்காது. கால் சைடு பாருங்க, நல்ல நல்ல வால்யூம்ஸோட இருக்கு. ஆனா, பெருசா இல்ல. புட் சைட்ல சுத்தமா கிடையாது. அப்படியே ஸ்லோவா சைட்வேஸாவே போயிருச்சு. ஸோ, அதனால இங்க கிளியரா வந்து 24,400 கால் புட்டே இண்டிகேஷன் குடுத்துருச்சு. 89 2 பேருமே இங்க இருக்கும்போது, அப்போ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்க போது. இப்ப கால் சைடும் போய் நம்ம வேஸ்ட் தான். ஸோ, புட்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்ப கால் ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிரும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ, ஓவர் ட்ரேட் பண்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸோ, கரெக்டான ஒரு என்ட்ரி வரைக்கும் வெயிட் பண்றோம். அது கிடைக்கி, அது பாசிட்டிவ் ஆனாலும் ஏத்துக்கணும். நெகட்டிவ் ஆனாலும் ஏத்துக்கணும். ரிவெஞ்ச் அத அன்னைக்கே வந்து நான் ரெக்கவர் பண்ணணும். அதோட ஃபைட் பண்ணி என்னோட லாஸ ரெக்கவர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஃபைட்டிங் பண்றது வந்து ஆ ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா, அந்த லாஸ் வந்து
இன்னும் பெரிய லாஸா ஆயிருச்சுன்னா, கேப்பிட்டல் இல்லன்னா, அடுத்தடுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்றதுக்கு முடியாம வெளிய இருக்கிற மாரி சூழ்நிலை உருவாயிரும். அதனால ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுங்க. ஸோ அது கிடைச்சா எடுங்க. அதில பாசிட்டிவானாலும் ஏத்துக்கோங்க, நெகட்டிவானாலும் ஏத்துக்கோங்க. ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம். மார்க்கெட்ட அப்சர்வேஷன் பண்ணுங்க. எல்லா கான்செப்ட்லயும் ஸ்டாப் லாஸ்ங்கிறது மஸ்ட்டு. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. கீழ வர வர ஆவரேஜ் பண்ணி அத பெரிய அளவுல லாஸ் கொண்டு போகாதீங்க. சரியா? இன்னைக்கான டேல ரூ. 89 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி சில இடங்கள்ல நடுவுல ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு. பெரிய அளவுல மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது இல்ல. நம்ம எதிர்பார்த்த மாரியும் இல்ல. எதுவுமே கிடையாது. ஸோ மார்க்கெட்ல வந்து எல்லா நாளும் நமக்கான நாள் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால மார்க்கெட்ல அ அந்த மாரி ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது, எல்லா நாளும் எனக்கான நாளா தான் இருக்கும். எல்லா நாளும் நான் கிரீன்ல தான் முடிப்பேன் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களுக்கு, பெரிய அளவுல வந்து இங்க கன்டினியூவா சஸ்டெயின் பண்ண முடியாது. மார்க்கெட் பாசிட்டிவா குடுக்கும்போது, ப்ராஃபிட் குடுக்கும்போது சந்தோஷமா ஏத்துக்கிற நம்ம, நெகட்டிவ் குடுக்கும்போதும் அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் மூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. அதுதான் நல்ல விஷயமே. அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும். ஓகே. அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆ நாளைக்கான அட் த மனி அப்படிங்கிறது இன்னும் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்தப்புறம் ஒரு 7 டூ 8 மணிக்கு என்எஸ்சி வெப்சைட்ல அப்டேட் ஆகும். ஸோ வரதும் ஃபர்தரா நான் என்னோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகே. ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஆல்.